திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. குருவே சரணம், குருவடி போற்றி. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். நீங்க நால்வர் துதி விநாயக துதியோட பாடி ஆரம்பிச்சீங்க. சரிங்க, நல்லது. சிவாய நம. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை, இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும், நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. பூழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கண்விதப்பில் அணைந்த பெறான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலை திருவாத ஊர திருத்தாள் போற்றி, ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி, நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி, நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி, சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி, கல்லால் நிழல்மலை வில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரை. சிவாய நம. சிவாய. மெய்யன்பர்களே, எல்லாம் வல்ல எம்பெருமானினுடைய பொன்னார் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களினாலே வணங்கி மகிழ்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே நாம் 11வது நிகழ்விலே சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இதற்கு காரணமாக சித்தாந்த செந்நெறியை நமக்கு அளித்திருக்கிற புறச்சந்தான ஆச்சாரியர்கள், மெய்கண்டார், அருள்நந்தி சிவாச்சாரியார், மறைஞான சம்பந்தர், உமாபதி சிவாச்சாரியார் ஆகியோருடைய திருவடிகளை உச்சிமேல் சூட்டி ஓப்பெய்துகிறேன். இந்த நிகழ்ச்சியை அற்புதமாக ஏற்பாடு செய்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் திருவள்ளுப்பயன் என்கிற வகுப்பை ஏற்பாடு செய்திருக்கிற அம்மையார் அவர்களுக்கு, பிரேமா சம்பந்தம் அம்மையார் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் திருமந்திர வகுப்பு, செவ்வாய்க்கிழமை திருவருட்பயன் வகுப்பு, புதன்கிழமை கந்தர் அலங்காரம், வியாழக்கிழமை மீண்டும் சைவ சித்தாந்தம் தெளிவியல் என்கிற வகுப்பு, வெள்ளிக்கிழமை திருத்தொண்டர் புராணம் என்கிற வகுப்பு, சனிக்கிழமை தேவார பாடல்கள் என்று வாரம் முழுவதையும் நம்மை சிவ சிந்தனையிலேயே வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எனது உளமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் என்னோடு பயணித்துக் கொண்டிருக்கிற அத்தனை அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் வணங்கி நாம் இன்று 3வது அதிகாரம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். எல்லா சித்தாந்த பேராசிரியர்களைப் போலவும் என்னை பேராசிரியர் பணிக்கு நியமித்து சித்தாந்த செந்நெறியிலே ஈடுபடுத்திய மெய்ஞான வள்ளல் கு வைத்தியநாதன் அவர்களுடைய திருவடிகளை வணங்கி மகிழ்கிறேன். பதி, பசு, பாசம் ஆகிய 3ம் உள்பொருள்கள் என்று சைவ சித்தாந்தம் சொல்லும். இதை வரிசை மாற்றி மனவாசகம் கடந்தார் உண்மை விளக்கத்திலே முதல்ல பாசத்தை சொன்னார். அதான் 36 தத்துவங்கள், ஆணவம் அப்படி சொன்னார். பிறகு பசுவை சொன்னார், உயிரினுடைய இயல்பு சொன்னார். பிறகு பதியினுடைய இயல்பை சொன்னார். தெரிந்ததிலிருந்து தெரியாததை நோக்கி செல்லுதல் என்கிற
உளவியல் அடிப்படையிலே மனவாசகம் கடந்தார். அவ்வாறு சொல்லியிருந்தார். நாம் படிக்கக்கூடிய இந்த 2வது நூலாகிய திருவருட்பயனிலே உமாபதி சிவாச்சாரியார் முதலிலே பதியினுடைய இயல்பை சொன்னார். அதுதான் முதல் அதிகாரம், பதி முது நிலை என்று பார்த்தோம். அதுல 10 குறள்களை சொல்லியிருந்தார். பதியினுடைய இயல்பை அகர உயிர் போல என்று சொல்லி எல்லா இடத்திலும் அவருக்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத தலைவனாக இறைவன் இருந்து வருகிறார். அவர் தன்னுடைய நிலைமை சாருவதற்காக உயிர்கள் தன்னுடைய நிலைமையை அடைய வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சக்தியை பிரியாது இருக்கிறான் என்று அடுத்த குறளிலும், பெருமை, நுண்ணிமை, பேரருள், பேற்றினுடைய அருமை, இந்த 4ற்கும் அவன் ஒப்பில்லாதவன் என்று அடுத்த குறளிலும், இறைவன் 5 தொழில்களை செய்பவன், அவன் எல்லாவற்றிற்கும் போகா புகலிடமாக இருக்கக்கூடியவன் என்றும், அருவம் உருவம் அருவுருவம் ஆகிய 3 நிலைகளிலே உயிர்களுக்கு அருள் செய்பவன் என்ற நிலையிலே 5வது குறளிலும், 6வது குறளிலே இறைவனுக்கு மேல் ஒரு இறைவன் இல்லை, மேல் ஒருவன் இல்லாதான் எங்கள் இறை என்று 6வது குறளிலும், 7வது குறளில் அடியார்க்கு இறைவன் அறிவாக நின்று அருள் செய்வான் என்றும், நீரிலே எவ்வாறு வெம்மை கலந்திருக்கிறதோ அதே போல உயிரோடு இறைவன் 2 கலந்திருக்கிறான் என்கிற 8வது குறளிலும், 9வது குறளிலே அவன் அனைவருக்கும் சமமாக அருளை வழங்குவான், சலமிலன் சங்கரன் பேர் என்று அடுத்த குறளிலும். ஆக இறைவனை நாம் எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டிருந்தால் அவன் ஒருவனே இந்த பிறவிப்பிணியை நீக்கக்கூடிய மருந்து என்கிற செய்தியை 10வது குறளிலும் சொன்னார். அடுத்ததாக பசுவினுடைய இயல்பை சொன்னார். பசுவானது எண்ணிலடங்கா. அதற்கு அவர் உவமை சொல்லுகிற பொழுது, இதுவரை எத்தனை நாட்கள் தோன்றியுள்ளனவோ அத்தனை நாட்கள் இறைவனினுடைய திருவடியை அடைந்த முக்தி அடைந்த உயிர்களினுடைய எண்ணிக்கை, முக்தி அடைய போகிற உயிர்களினுடைய எண்ணிக்கை இனிமேல் பிறக்கும் நாள் என்று முதல் குறளிலேயே அவர் சொல்லிவிட்டார். 2வது குறளில் 3 மலங்கள் உடையவர்கள் இருக்கிறார்கள். 2 மலங்கள், 1 மலம். விஞ்ஞானகலர், பிரளயாகலர், சகலர் என்று 3 வகைப்படுத்தி இருந்தார். அதுல சகல வகை ஆன்மாக்களாகிய நாம் 3 மலங்களையும் உடையவர்கள். இவர்களுக்கு இறைவன் நம்மோடு இருப்பது தெரியாது என்பதை சொன்னார். அப்புறம் நாம நேரில் பார்த்தவற்றை கனவிலே தொடர்ச்சியாகவோ அல்லதை நிறுத்திவிடவோ கூடிய சுதந்திரம் நமக்கு இந்த உயிர்களுக்கு இல்லை என்று சொன்னார். ஆக பொறியினுடைய துணை இல்லாமல் எந்த ஒன்றையும் இது அறிய முடியாது, ஆனால் இதற்கு அறிவு என்று பெயர் என்று ஒரு கேலியாக ஒரு குறளை சொன்னார். அடுத்ததாக ஒளி, இருள், உலகு இவை இருந்தாலும் கூட, கண் திறந்திருந்தாலும் கூட தெளிவு இல்லாவிட்டால் அதனால் என்ன பயன் என்ற ஒரு கேள்வியை கேட்டார். பிறகு சத்தா இது அசத்தா அல்லது 2ம் கலந்ததா என்கிற வினாவிற்கு, இது சத்தோடு சேர்ந்தும் சத்து பொருளாகவும் அசத்தோடு சேர்ந்து அசத்து பொருளாகவும் சேர்ந்து இது சதசத்தாக இருக்கிறது என்பதை இந்த பசுவினுடைய இயல்பாக சொன்னார். ஆக சார்ந்ததன் வண்ணமாம் தன்மை என்கிற அளவிலே கேக்குதாமா? கேக்குதுங்க ஐயா, நீங்க ஆரம்பிக்கலாம் ஐயா. சரி, ரைட், நல்லது. ஏன்னா நடுவில் வெளியில போயிட்டு திரும்பி வந்துருச்சு, அதனாலதான் சந்தேகம் வந்து. சிவாயனம். ஆக இந்த உயிரானது அருள் தெரியாமல் இடரிலேயே கிடக்கிறது என்பதை நாம சென்ற வகுப்புல சென்ற அமர்விலே பார்த்தோம். கடைசியா
பதி பது பா சொன்னவர் பிறகு பாசத்தை சொல்லியிருக்கிறார். இந்த பாசத்துல மிகவும் முக்கியமானது ஆணவம். இந்த ஆணவ மலம் என்பதை இருள் மலம் என்றே சொல்கிறார். இருள் மலம் என்றே சொல்கிறார். ஆக இருள் மலத்தை விளக்கக்கூடிய இந்த 10 குறட்பாக்களையும் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். முதலாவதாக குறள், துன்றும் பவத்துயரும் இன்பும் துணை பொருளும் இன்று என்பது எவ்வாறும் இல். ஆக இந்த உலகத்துல பிறவி துன்பம் என்பது, இன்பம் என்பது, இதற்கு துணை பொருளாகிய பெருமான், பாசம் ஆகியவை இல்லை என்று சொல்வதை யாரும் ஒத்துக்கொள்ள முடியாது. இதற்கு காரணம், இந்த மூன்றிற்கும் காரணம் ஆணவ மலம்தான் என்பதை மிக அற்புதமாக சொன்னார். பிறகு இருள் என்பதுதான் உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களையும் மறைத்து ஏக பொருளாக நிற்கிறது என்று சொன்னார். பிறகு இருளானது தன்னுடைய உருவத்தை காட்டுகிறது, ஆனால் தன்னிடம் உள்ள பொருளை காட்ட மாட்டாது. அதே போல ஆணவ மலமும் ஏறக்குறைய இருளை போன்றதுதான். இரண்டுமே தன்னிடம் உள்ள ஒரு பொருள்களை காட்டாது. ஆனால் இந்த ஆணவ மலமானது தன்னையும் காட்டாது, தன்னிடம் இருக்கும் பொருளையும் காட்டாது என்று சொல்லி இருக்கிறார். எனவே இரு பொருளும் காட்டாது இது என்று அடுத்த குறளிலே சொன்னார். பிறகு இதை ஒரு பாவையாக உருவகம் செய்து அந்த பாவை எல்லோரோடும் புணர்ந்திருக்கிறாள், ஆனால் தன்னுடைய கனவிற்கும் தோன்றாத கற்புடையவளாக இருக்கிறாள் என்று வஞ்ச புகழ்ச்சி அணியாக சொல்லியிருந்தார். பிறகு இந்த நம்முடைய அறிவானது மறைத்திருப்பதற்கு ஒரே காரணம் இருளார். இருள் என்கிற ஆணவ மலம்தான் இதை தந்தது, இருள்தான் என்று சொல்லி அடுத்த குறளிலே சொல்லி இருக்கிறார். இன்றைய வகுப்புல 27வது குறள் பார்க்க இருக்கிறோம். அந்த 27வது குறள் என்ன சொல்கிறது என்றால், இருள் என்றேல் துன்பு என் உயிர் இயல்பேல் போக்கும் பொருள் உண்டேல் ஒன்றாகி போம். இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டா, துன்பம் நமக்கு எதனால் வருகிறது? ஆணவ மலத்தால் வருகிறது. அப்ப ஆணவ மலம் இல்லைன்னா இந்த உயிருக்கு துன்பம் வருவதற்கு எந்த ஒரு வழியும் இல்லை. ஆக இந்த உயிர் துன்பம் அடைகிறது என்றால் அதற்கு காரணம் ஆணவ மலம்தான். அதான் சொல்றார், இருள் இன்றேல் துன்பு என். அப்புறம் உயிர் இயல்பேல், உயிரானது அதனுடைய குணமாக இருந்தால், இயல்புனா இயல்பா இருக்கிறது, அது குணமாக இருந்தால் போக்கும் பொருள் உண்டேல், அந்த குணத்தை, அதாவது ஆணவ மலம் என்கிற குணத்தை நீக்கக்கூடிய ஒரு பொருள் இருக்குமானால், அதான் இருள் இயல்பேல் போக்கும் பொருள் உண்டேல், போக்கக்கூடிய ஒரு பொருள் இருக்குமாக இருந்தால். எது போக்கக்கூடிய பொருள்? அருள் தான், திருவருள் தான் ஆணவ மலத்தை போக்கக்கூடிய பொருள். அப்படி ஆணவ மலத்தை கூட போக்கக்கூடிய பொருள் திருவருள் என்று இருந்தால் ஒன்றாகி போம். அது போகும் பொழுது இதுவும் போயிடும். அதாவது ஆணவ மலம் போகும் பொழுது அதோடு சேர்ந்து இருக்கிற உயிரும் போய்விடும். இதைத்தான் இந்த திருக்குறள்ல சொல்லி இருக்கிறார். இந்த குறள் என்ன சொல்கிறது என்று சொன்னோம். ஆக இந்த உலகத்துல ஒரு உயிருக்கு துன்பம் ஏற்படுகிறது என்றால் அதற்கு காரணம் ஆணவ மலம்தான். அப்ப ஆணவ மலம் இல்லைன்னா இந்த உயிருக்கு எப்பொழுதும் துன்பமே கிடையாது, இன்பம்தான். அதனாலதான் அடிச்சடியில சொன்னார், இருள் இன்றேல் துன்பு என். எவ்வாறு இந்த உயிருக்கு துன்பம் வரும்? சிலர் என்ன சொல்கிறார்கள், உயிருக்கு ஆணவம் இயல்பு, ஏன்னா அது ஆரம்பத்திலிருந்தே இருக்குதுன்னு சொல்றீங்க. அப்படி சொல்லும் பொழுது அது அதனுடைய குணமாக ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு சில மதவாதிகள் சொல்கிறார்கள். அப்ப ஆணவம் என்பது ஒரு தனி பொருள் கிடையாது, இது உயிரினுடைய குணம் அப்படின்னு சொன்னார்கள். ஆனா இந்த இதை நம்ம தர்க்க ரீதியாக உமாபதி சிவாச்சாரியார் இங்க விளக்கி இருக்கிறார். என்ன விளக்குறார் அப்படின்னு கேட்டா, முதல்ல குணம்னு நமக்கு தெரியும். இப்ப ஒரு பொருள் இருக்கு, அதுக்கு ஒரு குணம் இருக்கும். அந்த இப்ப உதாரணமா ஒரு மல்லிகை பூ இருக்குன்னு வச்சுக்கீங்களேன், அந்த பூவை எடுத்துக்கிறோம். அந்த பூவினுடைய குணம் என்னன்னா மனம், வாசனை.
மென்மை, வெண்மை வெள்ளையா இருக்கு, அது காம்பு வந்து பச்சையா இருக்கு. இந்த நான்கும் அதனுடைய குணமாக இருக்கிறது. அதனால பொருளில் குணம் அடங்கி இருக்கிறது என்று நாம் பல காலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் சைவ சித்தாந்தம் என்ன சொல்கிறது என்றால், பல குணங்களின் தொகுப்பு தான் பொருள். இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, பசுமையான காம்பு, வெண்மை, மனம், வெண்மை ஆகியவை சேர்ந்துதான் இந்த பொருளாக உருவாகி இருக்கிறது. இது மல்லிகை. இப்போ இந்த குணத்தை நம்ம நீக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு கருவியை கொண்டு, இப்ப திருவருளை கொண்டு எப்படி நீக்கிறோம், அதே நம்ம ஆணவ மலத்தை நீக்க போறோமோ அதே போல இதற்றை ஒவ்வொன்றாக நீக்கிடுறோம். மனத்தை எடுத்துடுறோம் மல்லிகைப்பூல இருந்து, அதே போல வெண்மை எடுத்துடுறோம், மென்மையை எடுத்துடுறோம், அந்த பச்சை காம்பை அப்படி எடுத்துடுறோம். அப்ப அந்த பூ இருக்காது. ஆக குணம் எதில் தங்கி இருக்கிறதோ அதற்கு குணி என்று பெயர், இது குணம் என்று பெயர். அப்ப குணம் நீங்கினால் அந்த குணியும் அழிந்து போகும். ஆக ஒன்றோட ஆரம்பத்திலிருந்தே தொன்று தொட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால அதை குணம்னு சொல்லிவிட முடியாது. இப்ப செம்புல களிம்பு இருக்கு, செம்பு என்று தோன்றியதோ அன்றே களிம்பு இருக்கு, அதுக்காக அதனுடைய குணம்னு சொல்லிட முடியாது. அதே போல அரிசி இருக்கு, அரிசியில உமி இருக்கு, அந்த உமியும் அதனுடைய குணம் என்று சொல்லிவிட முடியாது. ஆக இந்த செம்பை நல்லா புடம் போட்டு உலையில இட்டு நன்கா வெப்பப்படுத்தி உருக்கி அதை கூட சில குளிகையை சேர்த்து செம்பை முற்றிலுமாக நீக்கிவிட முடியும். எனவே அதனுடைய குணம் இல்லை, அது குற்றம். ஆக செம்பில் களிம்பு என்பது குற்றம். குணமா இருந்ததுன்னா கடைசி வரை அது வரணும், இது கடைசி வரைக்கும் வல்ல. எனவே இந்த செம்பில் களிம்பு என்பது குற்றம். அதே போல நெல் இருக்கிறது, இந்த நெல்லோட உமி இருக்கு, இத உரல்ல போட்டு உலக்கையால் குத்தினால், அல்ல இப்போ நம்ம மில்லுல கொடுத்தோம்னா அதை நீக்கின உடனே உமியும் போய்விடுகிறது. அப்ப குற்றம் நீங்கி விடுகிறது. எனவே நெல்லுக்கு அல்லது அரிசிக்கு உமியானது குணம் கிடையாது, குற்றம். அப்ப இதை நீக்கும் பொழுது அந்த உடைய பொருளும் உண்மையா அது குணமாக இருந்தால் குணம் நீங்கும் பொழுது அந்த பொருளும் நீங்கிவிட வேண்டும். இப்ப ஆணவ மலத்திட வருவோம். இந்த உயிருக்கு ஆணவ மலம் சிலர் குணம்னு சொல்றாங்க. அப்ப குணம் தனி பொருள் கிடையாது, இதோட சேர்ந்த பொருள்னு சொல்றார்கள். அப்படி சொல்லுவதை இவர் மறுக்கிறார். எப்படி மறுக்கிறாங்க? இது குணம் கிடையாது, குற்றம். இது எப்பொழுது வேண்டுமானாலும் இது கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கும். அதாவது ஆணவ மலம் போயிடும், பட் உயிர் இருக்கும். எனவே குற்றமாக இருந்தால் அது நீங்கிவிடும். அப்ப அந்த உயிர் குணம், அது குணமான ஆணவ மலம் நீங்கும் பொழுது உயிர் தனியாக இருக்கிறது. எப்ப ஆணவ மலம் நீங்கும்? முக்தி நிலையில ஆணவ மலம் நீங்கும். அப்ப நீங்குதல்னு சொன்னா ஆணவ மலம் இருக்குன்னு சொன்னீங்களேன்னா ஆணவம் அடங்கி இருக்கல தான் நம்ம நீங்குதல்னு சொல்றோம். எனவே ஆணவ மலம் அடங்கி இருந்தால் அப்ப ஆணவ மலம் நீங்கி இருக்கிறது என்று பொருள். அப்பொழுது உயிரானது இருக்கிறது. குணமாக இருந்ததுன்னா குணம் அழிந்தால் குணத்தை பொருளும் அழிந்து விடும். ஆனால் இங்கே ஆணவ மலம் அழியும் பொழுது உயிர் அழியவில்லை. உயிர் அழியவில்லை என்பதனால இது அதனுடைய குணம் கிடையாது, இது அதனுடைய குற்றம். குற்றம் என்பதனாலே தான் இது இடையிலே நம்முடைய முயற்சியினால் நீங்கி விடுகிறது. இதைத்தான் இதுல சொல்றாரு. ஆக குணம் அப்படிங்கிறது கிடையாது, குணம்ங்கிறது கிடையாது இதனுடைய குணம், இது குற்றம் தான் இருக்கு. இந்த குற்றத்தை தான் நாம நீக்க வேண்டும் என்று இவ்வளவு பாடுபடுகிறோம். அடுத்து இந்த இருள் இன்றேல் அப்படின்னு சொன்னா இன்பம் துன்பம் என் அப்படின்னு கேட்கிறார். அப்ப இருள்னு சொன்னா இருட்டு, புற இருளை எடுத்துக்கிறோம். இந்த புற இருள் என்ன செய்யும்? நாம இன்று இரவு இதை படிச்சு முடிச்சிடணும், இதை எழுதி வச்சிடணும்னு நினைச்சிட்டு இருப்போம்.
இல்லை இந்த பணியை செஞ்சு முடிச்சிடணும்னு நினைச்சிருப்போம். ஆனா திடீர்னு மின்சாரம் தடைப்பட்டு விட்டது. உடனே நாம் என்ன பண்ண முடியும்? இது அப்படியே பேசாம இருந்துருவோம், எதையும் பார்க்க முடியாது. அப்ப இருள் சூழ்ந்த உடனே நம் கண்ணுக்கு எதுவும் தெரியாது, அப்படியே உட்காந்துருப்போம். சரி, அவ்வளவுதான் இன்னைக்கு, ஆக இறைவனுடைய திருவுருள் இதை செய்ய முடியலன்னு நினைச்சு பேசாம விட்டுருவோம். சில நேரங்கள்ல இப்ப இன்னொரு வழியா இது செய்யும் இருள். என்னன்னு கேட்டா, நம்ம விளக்கை எடுத்துட்டே போவோம், குண்டும் குழியுமான பாதையில போவோம். அந்த இருள் சிறிது இருக்கும், வெளிச்சமும் சிறிது இருக்கும். அப்ப மேல் மட்டம் சமமா தரை போல இருக்கும். நம்ம கால் வச்சப்பாடுதான் தெரியும் அது குழின்னு சொல்லிட்டு. அப்ப தரை என்பதை, அதாவது குழி என்பதை தரை போல நமக்கு மயக்கி காட்டுவதும் இருள் தான். அப்ப இருள் இரண்டு வேலையை செய்து முழுமையாக மறைக்கிறது, இன்னொன்னு நம்மை மயக்குகிறது. ஒரு பொருளை வேறு ஒரு பொருளாக மாற்றி நமக்கு மயக்கம் தருகிறது. இப்போ நாம உடம்பே பெறாத கேவல நிலையில இருக்கிறோம்னு வச்சுக்கங்களேன். அந்த கேவல நிலையில அறிவு சிறிது கூட விளக்கம் பெறாது, கரணங்கள் கிடையாது, ஒரு மாமிச பிண்டம் போல இருந்தோம். அப்ப அறிவு, இச்சை, செயல் எதுவுமே செயல்படாத இருந்தது. இந்த நிலைதான் இருள் முதல்ல எதையும் காட்டாத இருந்தது பாருங்க. அந்த மாதிரி நம்ம ஆணவ மலம் நம்மை அழுத்தி இருக்கிறது, முழுமையா எதையும் காட்டல. அப்புறம் இது கேவல நிலையில பிறவி நிலைக்கு வரும். நமக்கு உடம்பு வந்துருச்சு, கருவி கரணங்கள் வந்துருச்சு. இந்த கருவி கரணங்களால நம்ம சிறிதளவு அறிவை பெறுகிறோம். அப்படி அறிவை பெற்ற உடனே ஆணவ மலம் என்ன பண்ணுது? இது என்ன அறிவு வந்துருச்சு இதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த அறிவை மறைக்கிறது. அறிவை மறைச்ச உடனே நம்ம அறிவு நமக்கு குறைஞ்சிடுது, மங்கலாயிடுது. எப்படி நம்ம ஒரு சரியான பாதையை, அதாவது குழியா இருந்தது பாதை போல காட்டுகிறதோ, அதே போல அறிவை மறைச்சி அறியாமையை அறிவு போல காட்டுகிறது. அந்த மாதிரி ஆணவத்தால தான் நமக்கு துன்பம் ஏற்படுகிறது. இப்ப சப்போஸ் ஆணவ மலம் இல்லைன்னு நம்ம கற்பனை செய்து கொண்டால் நாம ஒளியிலேயே இருப்போம், இறைவனினுடைய பேரருள் ஒளியிலேயே இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு அறிவு நன்கு விளங்கி இருக்கும், வியாபகமாக இருக்கும், முற்றறிவுடையதாக இருக்கும். எனவே அறியாமையை ஏற்படுத்தக்கூடிய ஆணவம் இருப்பதனால்தான் நமக்கு துன்பம் ஏற்படுகிறது. அதனால தான் ஒரே வரியில சொன்னார், இருள் என்றேல் துன்பு என். ஆக இந்த குறளில் உமாபதி சிவாச்சாரியார் சொல்ல வந்தது, ஆணவ மலம் இல்லையேல் உயிருக்கு துன்பம் இல்லை, முதல் செய்தி. இரண்டாவது செய்தி, ஆணவம் என்பது தொடர்ச்சியாக இருக்கிறதுனால அதனுடைய குணம் என்று சொல்லக்கூடாது, அது குற்றம். குணமாக இருந்தால் குணம் நீங்கும் பொழுது அந்த பொருளும் நீங்கிவிடும், அழிந்து விடும். ஆனால் இங்கு ஆணவ மலம் அடங்கி இருந்தாலோ, ஆணவ மலம் அழுந்தி இருந்தாலோ உயிரானது இந்நிலை பெற்றிருக்கிறது, இறை இன்பத்தை துய்த்து கொண்டிருக்கிறது. இந்த காரணங்களால் இது ஆணவம் என்பது அதனுடைய குணம் இல்லை. ஆணவம் என்பது ஒரு பொருள். அப்ப இந்த பொருள் எப்பொழுது இதுகிட்ட வந்திருக்கும்? உயிர்கிட்ட வந்திருக்கும். அப்படிங்கிற வினாவுக்கு அவர் அடுத்த குறளில பதில் சொல்றார். 28வது குறள். ஆசு ஆதியேல் அணைவ காரணம் என், முக்தி நிலை பேசாது அகவும் பிணி. இப்போ சித்தாந்தத்துல 2 வார்த்தைகள் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாங்க, ஆதி, அனாதி. ஆதி என்பது இந்த இடத்துல இருந்து தோன்றிச்சு அப்படின்னு நமக்கு தெரியும், அதுதான் ஆதி. இதுல இருந்து வந்ததுன்னு தெரியறது ஆதி. அதனாலதான் ஆதி மூலம் சிலர் பெயர் விட்டிருப்பார்கள். அப்ப ஆதினா தொடக்கம்னு அர்த்தம், அதுக்கு தொடக்கம் தெரியும். காவிரி நதி இருக்கு, அதனுடைய ஆதி இந்த ஆடுதாண்டா காவேரி பக்கத்துல குடகுமலையில தோன்றுகிறதுன்னு சொல்றோம். அப்ப அதனுடைய தொடக்கம் தெரியும். அதே போல அனாதின்னு சொன்னா எப்ப தொடங்குச்சுன்னே தெரியாது.
அனாதியே அப்படின்னா அது என்னைக்கும், ஒரு வருஷம் இல்ல 1000 வருஷம் இல்ல 1,00,000 வருஷம், அதுக்கு மேல, அதுக்கு முன்னாடி, இப்படி எப்பொழுது தொடங்கியது என்று தெரியாத காலத்தை தான் நாம அனாதின்னு சொல்றோம். ஆதினா தொடக்கம் தெரியும், அனாதினா தொடக்கமே தெரியாது. சித்தாந்தத்தின்படி பதி பசு பாசம் ஆகிய மூன்றும் அனாதி. சிவபெருமான் எப்பொழுது தோன்றினார்? தொடக்கமில் காலத்திலே அவர் இருக்கார். அவருக்கு தான் அப்பா கிடையாது, அம்மா கிடையாது, அவர் தோன்றுதலும் கிடையாது, அவர் அப்படியே இருக்கார். தாயுமில்லி தந்தையிலி தான் தனியன் காணையடி, பிறப்பிலி பிங்ககன். அப்ப அவருக்கு பிறப்பு கிடையாது. அதே போல உயிர்களுக்கும் தோற்றம் கிடையாது. என்னைக்கு சிவபெருமான் இருக்கிறாரோ அன்னைக்கே உயிர்களும் இருக்கின்றன. சரி, உயிர்கள் இருக்கு, அப்ப அதனோட இந்த பாசமும் இருக்கு. இப்ப ஆணவ மலம் இருக்குன்னு வச்சுங்க, எப்ப உயிர் தோன்றுச்சோ அன்னைக்கே பாசம் ஆணவ மலமும் வந்துருச்சு. அதுவும் அனாதி. அப்ப அனாதி அப்படின்னா தொடக்கமில் காலத்தில் இருந்து இருக்கிறதுன்னு அர்த்தம். எப்போ பெருமான் இருக்கிறாரோ அன்னைக்கே இந்த உயிர்கள் இருக்கின்றன. இந்த உயிர்களோட ஆணவ மலமும் இருக்குது. சரி, ஆதியல்னா இது நடுவுல வந்து சேர்ந்திருக்குமா? ஆதியல்னா நடுவுல வந்து சேர்ந்ததா அப்படின்னா வந்து சேர்றதற்கு என்ன காரணம்? சில பேர் என்ன சொல்றாங்க, ஆணவம் வந்து ஆரம்பத்திலே இல்லை, இடையில தான் வந்தது. அப்ப நமக்கு ஒரு கற்பனை செஞ்சு பார்ப்போம். இந்த உயிர் இருக்கு, ஆணவ மலம் அப்ப கிடையாது, கொஞ்ச காலம் தொட்டு பிறகுதான் ஆணவ மலம் அதை கூட வந்து சேருது. அப்ப நாம ஆணவ மலம் இல்லைன்னா நாம முழு அறிவு உடையவராக இருந்திருப்போம். அறிவுல எந்த விதமான குறைபாடும் கிடையாது. அப்ப பெருமான் அன்னைக்கே முக்தி கொடுத்துருக்கலாம். நாமளே நினைச்சு பார்க்கலாம், ஏன் சார் அன்னைக்கு வந்து எனக்கு ஆணவ மலமே இல்லை, எப்படி இருந்தாலும் முக்தி நிலையில ஆணவ மலம் இல்லாத போதுதான் நீங்க முக்தியை தட போறீங்க, அதுக்கு முன்னாடியே கொடுத்துருக்கலாம் இல்லை அப்படின்னு நம்ம கேட்கக்கூடும், கற்பனை செய்து பார்க்கலாம். ஆனா ஆணவ மலம் இடையில் வந்தது அன்று. அததான் சித்தாந்தம் அழுத்தம் திருத்தமா சொல்லுது. சரி, இடையில வந்ததுன்னா என்ன காரணம் வந்தது? இப்ப தொடக்கத்துல இருக்கிற மாதிரியே கடைசி வரைக்கும் இருந்தா அது காரணம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப ஒரு பனிக்கட்டி இருக்கு, அத ஒரு தட்டுல போட்டு வச்சிருக்க. அந்த பனிக்கட்டி பனிக்கட்டியாகவே இருந்துருச்சுன்னா அதுக்கு எந்த காரணமும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா கொஞ்ச நேரம் ஆன உடனே அது உருகி நீராக மாறிவிடுகிறது. அப்ப அதுக்கு காரணம் சொல்லி ஆகணும். என்ன காரணம்? அதுல வெப்பம் இருக்கிறது, அந்த வெப்பத்தை உள்வாங்கி கொண்டு பனிக்கட்டியா இருக்கிற அது நீராக மாறிவிடுகிறது. அதே மாதிரி ஒரு மேசை மீது ஒரு புத்தகம் இருக்குன்னு வச்சுக்கீங்களேன், அந்த புத்தகம் அப்படியே இருந்துட்டு அதுக்கு காரணம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதே புத்தகம் கீழே விழுந்திருந்தது, அதுக்கு காரணம் சொல்லி ஆகணும். அப்ப இதை யாரோ தள்ளி விட்டுருக்காங்க, இல்ல அந்த மேசையினுடைய ஒரு கால் உடைஞ்சிருச்சு, அதனால அந்த புத்தகம் கீழே விழுந்துருச்சு. எனவே தொடக்கத்துல எப்படி இருந்ததோ அதே போல இருந்தால் இதற்கு காரணம் சொல்ல வேண்டியது இல்லை. ஆனா ஆணவ மலம் இடையில வந்ததுன்னு சொல்றீங்க, அதுக்கு என்ன காரணம் கேட்கிறார். ஆசு ஆதியேல், ஆசு இடையில தான் வந்ததுன்னு நீங்க சொன்னீங்கன்னா அனைவ காரணம் எண், அது வந்து சேர்வதற்கு என்ன காரணம்? அடுத்தது முக்தி நிலை பேசாது அகவும் பிணி. சில பேர் என்ன சொல்லுவான், அதுக்கு ஒன்றும் காரணமே சொல்ல வேண்டியில்லை, அது காரணம் இல்லாமலேயே ஆணவம் உயிரை வந்து பற்றும். சரி, பற்றிடுச்சு. முக்தி நிலையில ஆணவ மலம் இல்லாம இருக்கிறோம், அந்த நிலையில கூட அது என்ன பண்ணும், அந்த ஆணவம் அப்பவும் வந்து பற்றும். ஏன்னா இது காரணம் வேண்டியது இல்லை. இது கேவல நிலையில இருக்கா, இல்ல சகல நிலையில இருக்கா, இல்ல முக்தி நிலையில இருக்கா அப்படின்னு பார்க்க போறது இல்லை. இது காரணம் இல்லாமலேயே பற்றும் என்று சொன்னால் அது முக்தி நிலையிலே கூட காரணம் எதுவும் இல்லாமல் இது போய் பற்றும்.
அதுதான் அகவும் எப்படின்னா அகப்படுத்தும், அதை கட்டுப்படுத்தும். ஆக இந்த பிணிங்கிறது இங்க ஆணவ மலத்தை குறிக்கிறது. அப்ப முக்தி நிலையில எந்தவித காரணமும் இல்லாமல் பேசாதுன்னா வாயை திறந்து பேசுறது இல்லை, காரணம் எதுவும் சொல்ல வேண்டாமலேயே அது முக்தி நிலையில் மீண்டும் ஆணவ மலமானது உயிரை பற்றும். அப்படி உயிரை பற்றுச்சுதுன்னா முக்தி நிலையே இல்லைன்னு ஆயிரும். ஏன்னு கேட்டா ஆணவ மலம் இருந்ததுன்னா அது முக்தி நிலை ஆகாது. அப்ப ஆணவ மலம் முக்தி நிலையில உயிரை பற்றிச்சதுன்னா அது முக்தியே இல்லை என்பது ஆகிவிடும். எனவேதான் இது இடையில் பற்றியது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆதியேல் அப்படின்னா தொடக்க காலம் தெரியும், இடையில் பற்றி உள்ளது. அப்ப அதுக்கு என்ன காரணம்? இப்ப நம்ம சொல்லலாம் என்னென்ன காரணம் இருக்கக்கூடும் அப்படின்னு கேட்டா மொத்தம் 3 தான் இருக்கு. பதி, பசு, பாசம். பதி, பசு, பாசம். ஆக இந்த பாசம் உயிரை அணைகிறதுன்னு சொன்னா ஒண்ணு பதியால இருக்கணும், இல்ல பசுவால இருக்கணும், இல்ல பாசத்தாலேயும் இருக்கலாம். இப்ப பதி இருக்காரு, சிவபெருமான் மிகப்பெரிய கருணையாளர். எனவே இந்த உயிருக்கு தீங்கு செய்யக்கூடிய பாசத்தை அதோடு இணைச்சிருக்க மாட்டார். எனவே பதியானது ஆணவ மலத்தை இதோட இணைச்சிருக்க மாட்டார். ஏன்னா இவர் கருணை உள்ளவர். ஒண்ணு, இதை நீக்குவதற்காகத்தான் பின்னாடி நமக்கு இந்த மாயை மூலமா நமக்கு எல்லாத்தையும் கொடுக்க போறார், உடம்பெல்லாம் கொடுக்குறார். எனவே அவர் அதை செய்யல. ஒண்ணு. அடுத்தது பசுவா இருக்குமா, நம்ம உயிர்களா இருக்குமா? இல்ல உயிர்களே சரி ஆணவ மலத்தை போய் தேடிட்டு போச்சா அப்படின்னு கேட்டா இந்த உயிர்கள் இருக்கு பாருங்க, இதுவும் தனக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஆணவ மலத்தை சென்று சேராது. சரி, இப்ப பாசமா இருக்குமோ அப்படின்னு கேட்டா பாசம் ஒரு சடப்பொருள். இந்த சடப்பொருள் தானாக உயிரை போய் சேராது. அதனாலதான் இவர் என்ன பண்றாரு, ஆசு ஆதியேல் அணைய காரணம் என். இதற்கு என்ன காரணம் சொல்லுவீங்க? இப்ப 3ஐயும் பார்த்துட்டோம். பதியால கிடையாது, ஏன்னா அவர் தான் ஆணவ மலத்தை நீக்கிறதுக்கே பிறகு நமக்கு உடம்ப தரப்போறார். ஆக அவரால் இல்லை. அடுத்து பசுவாலையான்னு கேட்டா அது உயிர் தனக்குத்தானே தீங்கு தேடிக்கொள்ளாது. பாசமான்னு கேட்டா இது அறிவற்ற பொருள், சடப்பொருள். எனவே அது போய் சேராது. அடுத்ததா அப்ப காரணம் இல்லாமலேயே சேரும்னு வச்சுக்குவோம். காரணம் இல்லாமலேயே சேருமானால் முக்தி நிலையிலையும் இது காரணம் இல்லாமலேயே சேரும். அப்படி முக்தி நிலையில காரணம் இல்லாமலேயே சேருமானால் அது முக்தி நிலை அல்ல. ஏன்னா முக்தி நிலையில இங்க இருக்கிற மாதிரி சகல நிலையில இருக்கிற மாதிரியே உயிரும் ஆணவம் ஒன்னா இருக்குன்னு வச்சுங்களேன். அப்ப என்ன பிரயோஜனம்? அப்ப முக்தியே இல்லாமல் போய்விடும். எனவே இந்த குறளிலிருந்து நாம் அறிந்து கொள்வது, ஆணவ மலமானது உயிரை இடையில் அணையவில்லை. பின்ன எப்பொழுது அணைந்தது அப்படின்னு கேட்டா உயிர் என்றைக்கு இருந்ததோ அன்றைக்கே இந்த ஆணவ மலமும் இருக்கிறது. எனவே இதற்கு தொடக்க காலம் இல்லை. ஆக தொடக்க காலம் இருக்குமானால் இவர் சொல்றாரு, காரணம் என்ன சொல்ல போறீங்க? இது தொடக்கம் இல்லாத காலம் தொட்டு இருக்கிறதுனால நாம எந்த காரணமும் சொல்லவில்லை. ஆக காரணம் இல்லாமலேயே அது பற்றும் என்பது கிடையாது. இது தொடக்க காலத்திலே இருந்ததுனாலே நாம அதற்கு எந்த விதமான விளக்கமும் சொல்லவில்லை. எனவே ஆரம்பத்திலிருந்தே அனாதி காலம் தொட்டே ஆணவ மலமானது இதோடு சேர்ந்து இருக்கிறது. சரி, அப்ப இந்த ஆணவ மலத்தை நாம நீக்கணும்னு சிலர் சொல்லிக்கிறாங்களே, ஏன் நீக்கணும்னு கேட்டா நம்ம உயிரோடு முன்னாடியே பெருமான் இருக்கிறார், பதி இருக்கிறது, பாசமும் இருக்கிறது. இந்த பாசத்தை நீக்கி நம்மோடு இருக்கிற பெருமானை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்மோடு முன்னரே தொடர்பு கொண்ட பெருமானோடு நாம் தொடர்பு கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஆணவ மலத்தை நீக்க வேண்டும் என்று நாம இவ்வளவு பாடுபடுகிறோம்.
எனவே ஆணவ மலம் இடையில் வந்தது அன்று. சரி, இந்த ஆணவ மலம் உயிரை மட்டும்தான் பாதிக்குமா, பக்கத்துல மாயை இருக்குல்ல அதை பாதிக்குமா அப்படின்னு கேட்டா, மாயை அறிவற்ற பொருள், சடப்பொருள். அறிவு இருக்கிற பொருளை தான் அறிவை மறைக்குமே தவிர இந்த ஆணவம் மாயையில ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா அது முன்னாடியே சடப்பொருள், அறிவு இல்லாத பொருள். அப்ப அறிவு இல்லாத பொருளை மறைச்சாலும் ஒண்ணுதான், மறைக்கலனாலும் ஒண்ணுதான். எனவே அது மாயையை ஒன்றும் செய்யாது என்பதை தெரிந்து கொள்ளலாம். இதுல ஆசு என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. ஆசு அப்படின்னா குற்றம் என்று பெயர். ஆசிரியர், குற்றத்தை நீக்குபவர், குரு. அப்ப ஆசுங்கிறது குற்றம். மாசுனாலும் குற்றம்தான். வள்ளுவர் சொல்லுவார், மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண். எல்லா விதமான அறம் செஞ்சாலும் அதுக்கு சிறப்பு என்னன்னு கேட்டா ஒரே அறம் தான். அறவழிக்கு மிகச்சிறந்த அறம் எதுன்னு கேட்டா மனத்துல மாசு இல்லாமல் இருக்கிறது, குற்றம் இல்லாமல் இருக்கிறது. அப்படி இருந்தா அதுதான் அனைத்து அரண். ஆக மனத்துல சிறிது கூட மாசு இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டோ வரோம் பாருங்க, அதான் ஆதல். மனத்துக்கண் மாசிலன் ஆதல். இப்போ முழு மாசோட இருக்கணும், கொஞ்சம் கொஞ்சமா மாசிலன் அப்படியே மாறிட்டே வர்றோம். அதுதான் எல்லா வகையான அறங்களையும் சாரும். சரி, மற்றதெல்லாம் என்ன? ஆகுல பிற நீர பிற. பிற எல்லாம் ஆகுல நீர, மற்றவையெல்லாம் ஆரவார தன்மை உடையன என்று வள்ளுவர் சொல்லுவார். ஆக ஆசு என்ற சொல்லுக்கு இந்த இடத்துல குற்றம் என்று பெயர். அந்த குற்றத்தை நீக்குபவர் என்பதனாலே தான் ஒரு ஆசி இரியர். இரிதல் என்றால் நீக்குதல் என்று பெயர். எனவே ஆசிரியர் என்று சொல்கிறோம். முன்னாடியே நாம ஒரு குறள்ல ஆசுடன் அடங்க போக்கும் அவன் போகா புகழ் என்கிற இடத்துல ஆசு என்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார் நமது உமாபதி சிவாச்சாரியார். அதே போல ஆதினா தொடக்கம் உள்ளதுன்னு சொல்லி இருக்கிறோம். அகவும் அப்படின்னா அகப்படுத்துதல். ஆக முக்தி நிலையில எந்த காரணமும் சொல்லாமல் இது என்ன செய்யும், அவனை அந்த உயிரை அகப்படுத்தும். ஆக எந்த காரணமும் இல்லை என்பதனால இந்த ஆணவ மலம் எல்லாவற்றையும் அகப்படுத்தும் என்று சொல்வதனாலே தான் இந்த குறள் ஆணவ மலத்தினுடைய இயல்பை சிறப்பாக விளக்குகிறது. இது அனாதிகாலம் தொட்டு உயிரோடே இருக்கிறது, இடையில் வந்தது அல்ல என்பதனை இந்த குறள் மூலம் உமாபதி சிவாச்சாரியார் விளக்கி இருக்கிறார். அடுத்து ஐயா, அகப்படுத்தும்னா அகப்படுத்துக, அதுக்கு மட்டும் பொருள் சொல்லுங்க ஐயா. அடக்குமா இல்ல? அகவும்னா அதை தன்னுடைய வசப்படுத்தும்னு அர்த்தம். ஆணவ மலம் அதோட போய் ஒட்டிக்கும்னு அர்த்தம். எப்ப? முக்தி நிலையில. அதுதான் சொல்றாரு, அகவும் பிணி பேசாது அகவும். அப்படின்னா அந்த ஆணவ மலமானது எந்த காரணமும் சொல்லாமலேயே அதை பற்றி கொள்ளும் முக்தி நிலையில. சரிங்களாமா? அப்ப அகவும்னா அகப்படுத்துதல், கட்டுப்படுத்துதல். சரிங்க. ஆக இந்த குறள்ல ஆணவ மலமானது இப்பொழுது வந்தது இல்லை, ஆரம்பத்திலிருந்தே வந்தது. உடன் பிறந்தே கொல்லும் வியாதின்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி இந்த உயிர் என்னைக்கு தோணிச்சோ அன்னைக்கே இந்த ஆணவ மலம் தோன்றி நம்மளை இந்த பாடுபடுத்தி கொண்டிருக்கிறது. அடுத்த பாடல் 29வது குறள். ஒன்று மிகினும் ஒளி கவராதேல் உள்ளம் என்றும் அகலாது இருள். இதுவரைக்கும் 8 குறள்கள்லையும் ஆணவ மலத்தினுடைய இயல்பை விளக்கிய நமது சிவாச்சாரியார் இதுல மற்ற 9வது குறளிலும் 10வது குறளிலும் கண்மம் மாயை ஆகியவற்றை விளக்கி இருக்கிறார். எப்படி? ஒன்று மிகினும், அதாவது மாயையிலிருந்து இந்த உலகத்தை, இந்த தனு கரண புவனத்தை, இந்த உடம்பை தோற்றுவிக்கிறார் இறைவன். அதை நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அதான் ஒன்று மிகினும்னா, இந்த உடம்பை பெற்றிருந்தாலும் கூட ஒளி கவராதேல், ஒளியை பெற்றுக்கொள்ளவில்லையானால், ஒளியை கவர்ந்து கொள்ளவில்லையானால், உள்ளம்னா இங்க உயிரை குறிக்கிறது. ஆக உள்ளம் என்பது உயிர். ஆக உயிரிடத்துல உடம்பை பெற்றிருந்தாலும் கூட
ஒளி கவராதேல், திருவருளான ஒளியை கவரவில்லை என்றால், பிடித்து கொள்ளவில்லை என்றால் என்றும் அகலாது இருள். இந்த ஆணவ மலமானது இந்த உயிரை விட்டு எப்பொழுதும் நீங்காது. அப்ப இந்த உடம்பை இறைவன் எதற்காக தந்திருக்கிறார்னா ஆணவ மலத்தை நீக்கிக் கொள்வதற்காக தந்திருக்கிறார். ஒரு துணியில அழுக்கு இருக்குது, அந்த அழுக்கை நீக்குவதற்காக நாம அதன் மேல சோப்பு போடுறோம். அந்த சோப்பும் ஒரு அழுக்கு தான். ஆனா நாம முன்னாடி இருந்த அழுக்கை நீக்குவதற்காக போடுற சோப்புங்கிறதுனால இந்த அழுக்கையும் பிறகு அலசி நீக்கிடுறோம். இறைவன் என்ன பண்றாரு, இதை நீக்குவதற்காக மாயையிலிருந்து நமக்கு உடம்பை தருகிறார், தனு கரண புவன போகத்தை தருகிறார். அப்படி தந்த உடனே இந்த உடம்பை வச்சிருக்கிறோம், இதை நம்ம பெற்றிருக்கிறோம். இதை ஒன்று மிகினும்னா அதை பெற்றிருந்தாலும் கூட திருவருளை உணரவில்லை என்றால் ஒளி கவராதேல் இருள் என்றும் அகலாது. ஆணவ மலமானது எப்பொழுதும் நீங்காது. இதுதான் இந்த குறள் சொல்லக்கூடிய விளக்கம். ஆக ஆணவ மலமாகிய இருள் நீங்க வேண்டுமானால் இறைவன் கொடுத்த உடம்பை வைத்துக்கொண்டு நாம் பேரொளியாகிய திருவருளை பற்ற வேண்டும். அவ்வாறு திருவருளை பற்றினால்தான் ஆணவ மலம் நீங்கும். அப்படி ஆணவ மலம் ஏன் நம்மகிட்ட நீங்காம இருக்குன்னு சொன்னா, நாம திருவருளை நம்மகிட்ட இருக்கு என்பதை உணராமலேயே இருக்கிறோம். ஆக உயிரின் நிலத்துல இருளும் இருக்குது, ஒளியும் இருக்குது. இருள்ங்கிறது தான் ஆணவ மலம், ஒளி என்பதுதான் திருவருள். ஆணவ மலம் அந்த ஒளி, அதாவது உயிரானது ஒளியை பற்றி கொண்டால் ஆணவ மலத்தினுடைய இயல்பானது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும். ஆனா நமக்கு பக்குவமின்மை காரணமாக நாம ஒளியை பற்றாமல் ஆணவ இருளிலே அகப்பட்டு அதிலே அழுந்தி கிடக்கிறோம். இதுதான் நம்ம 8 குறள்லையும் படிச்சிருக்கிறோம். இந்த இருள்ல இருக்கிறவங்க எப்பவுமே இருள்ல இருக்க மாட்டாங்க, இருள்ல இருக்க விரும்ப மாட்டாங்க. இருளிலிருந்து எப்பொழுது வெளியே வருவோம் என்று பலவேறு முயற்சிகளை செய்கிறார். உதாரணமா திருமுறைகளை முற்றோதல் செய்தல், சித்தாந்த வகுப்புகளில் கலந்து கொள்ளுதல், நம்ம சத் சங்கத்துல சிவனடியார்களோடையே இருத்தல், இந்த மாதிரியெல்லாம் நாம ஆணவ மலம் இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டவர்கள் அதை நீக்க வழி தேடுகிறார்கள். அப்படி அகப்பட்டவர்கள் அத்தனை பேரும் தேடிக்கொள்கிறார்களானா பக்குவம் வருகிற காலத்தில் தான் அதை தேடிக்கொள்வார்கள். சரி, மற்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு பிறவியிலும் வருங்காலத்தில் அவர்கள் மேற்கொள்வார்கள். அப்ப அதிலிருந்து நீங்கி அறிவு பெற்று கொஞ்சம் கொஞ்சமா பல பேர் வர்றதை நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரி வர்றதை பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு பக்குவ நிலையை கொஞ்சம் கொஞ்சமா உயர்ந்து இறைவனை படிப்படியாக உணர்கிறோம். அப்படி உணர்ந்த உடனே ஆணவத்திலிருந்து முற்றாக நாம் விடுபடுகிறோம். அப்ப இறைவனை நாம் அடைய முடியும். இதாலதான் நம்ம உமாபதி சிவாச்சாரியார் அடுத்த நூல் சிவப்பிரகாசத்தில் சொல்லுவார், ஓங்கி வரும் பல உயிர்கள் அப்படிம்பார். ஓங்கி வரும் அப்படின்னா இந்த உயிரானது தன்னுடைய தன்மையிலிருந்து மாறி ஆணவ மல மறைப்பிலிருந்து நீங்கி கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்து ஓங்கி வருகிறது. அதுதான் ஓங்கி வரும் உயிர்கள். அப்ப படிப்படியாக உயர்ந்து வருதல் தான் மனித பிறவியினுடைய நோக்கமே. நான் முன்னரே சொன்னேன், நம்ம உயிரோடு கலந்து இருக்கக்கூடிய பெருமானை நாம கலக்கணும். அப்படி கலந்து இருந்தால்தான் நாம் பேரொளியை கவர்ந்ததாக ஆவோம். அப்படி பேரொளியை கவர்ந்தால்தான் நம்மிடமிருந்து ஆணவ மலம் சிறிது சிறிதாக நீங்கும். இதைத்தான் இந்த பாடல்ல சொல்லியிருக்கிறார். ஆக இந்த குறளிலிருந்து நாம மாயை என்ற ஒரு மலமானது நமக்கு உடம்பை தருகிறது. மாயையிலிருந்து உடம்பு பெறுறோம். உடம்பை வச்சுக்கிட்டு இறைவனுடைய திருவருளை அடைந்தோமானால் ஆணவ மலம் சிறிது சிறிதாக நீங்கும். அப்படி கவராதேல் கவரவில்லை என்றால் இருளானது என்றுமே நீங்காது என்பதைத்தான் இந்த குறள் சொல்கிறது. அடுத்தது இந்த 3வது அதிகாரத்தினுடைய நிறைவான குறள்.
அந்த குறள் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, விடிவாம் அளவாம் விளக்கணைய மாயை வடிவாதி கண்மத்து வந்து. விடிவாம் அளவும் விளக்கு அணைய. அப்ப நம்ம விடிவாம் அளவும் விளக்கு, அப்ப விடியிற வரையில விளக்கு இருக்கு. அதுபோல மாயை வடிவாது கண்மத்து வந்து, மாயை வடிவாதி கண்மத்து வந்து. இந்த பொருளை பார்ப்போம். மாயை, மாயின்னு தெரியும், அதுதான் சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயைன்னு 3 வகை இருக்கு அப்படின்னு சொல்லி. மாயையில 3 வகையை தவிர 3 தனித்தனி கிடையாது, எல்லாம் ஒன்று போல் தான் இருக்கும். மேல இருக்கிறது மாயை, இந்த சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை, அப்படி அடுக்கு. இப்ப இந்த குன்றிமணி இருக்கு பாருங்க, ஒரு பக்கம் சிவப்பு வண்ணத்துல இருக்கும், ஒரு பக்கம் கருப்பு வண்ணத்துல இருக்கும். ஆனா அது 2 பகுதியில ஒரே மணி தான். அது அதனுடைய நிறம் தனித்தனியாக பிரித்து காட்டுவதை போல இந்த சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை என்பவை ஒரே மாயை தான். ஆனா அது இருக்கும் தன்மையை பொறுத்து நாம இவ்வாறு வகைப்படுத்தி இருக்கிறோம். அந்த மாயை வடிவாதி அப்படின்னா வடிவம் முதலானவை. வடிவம்னா நம்ம உடம்பு. அப்ப வடிவம் உட்பட்ட தனு கரண புவன போகம் அந்த 4ஐயும் தான் வடிவாதி. வடிவத்தை முதலாக உடைய, ஆதினா முதல், வடிவத்தை முதலாக உடைய மாயை வடிவாதி கண்மத்து வந்து. கண்மம்னா வினை, வினைக்கு தகுந்த மாதிரி நமக்கு உடம்பு வந்திருக்கிறது, புவனம் வந்திருக்குது, போகம் வந்திருக்குது. ஆக தனுகரண புவன போகம் முதலான 4மே நம்ம செய்துள்ள கண்மத்தை பொறுத்து வந்திருக்கிறது, வினையை பொறுத்து வந்திருக்கிறது. அதத்தான் மாயை வடிவாதி கண்மத்து வந்து. விடிவாம் அளவு விளக்கணைய, விடிகிற வரைக்கும் விளக்கு போன்று இருக்கிறது. எது இருக்குது? இந்த உடம்பு இருக்குது. என்ன விடிவு? ஆணவ மலத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்கணும்னு சொல்ல முடியா? எப்ப முழுசா நீங்கிறோமோ அதுதான் விடிவு. நாம இருட்டிலேயே கிடக்கிறோம். நம்ம அறிவை மயக்கி இருக்கிறது ஆணவ மலம். இருட்டில் இருக்கிற ஒரு சின்ன விளக்கை ஏற்றி வச்சிருக்கிறார். அந்த சின்ன விளக்கு முழுவதுமாக இருளை நீக்கவில்லை. நான் இருக்கிற இடத்துல கொஞ்சம் தூரம் வரைக்கும் பக்கத்துல என்ன பொருள் இருக்குன்னு காட்டுது. ஆக இருள் முற்றிலுமாக நீங்கவில்லை, இருள் இருக்கிறது. ஆனால் எனக்கு ஒரு விளக்கு ஒன்று கையில் இருக்கிறது. அந்த விளக்கை கொண்டு சிறிதளவு இருளை நீக்கி இருக்கிறேன். அதை போல இந்த உடம்பில் இருக்கிற கருவி கரணங்களை கொண்டு உலகத்துல கொஞ்சம் கொஞ்சமா அறிவை பெறுகிறேன். இந்த அறிவை பெறுகிற பொழுது முற்றறிவா பெறல, கொஞ்சம் தான் பெற்று இருக்கிறேன். இது அந்த இருளை நீக்குவதற்கு ஒரு சிறு விளக்கு போல பயன்படுகிறது. எது வரைக்கும்? விடிகிற வரைக்கும். விடிகிறதுனா என்ன? ஆணவ மலம் முற்றிலுமாக நீங்கி பேரருள் என்னைக்கு நம்ம கிட்ட வருதோ அதை தான் விடியும் வரைன்னு சொல்றோம். அப்ப விடியும் அளவும் விளக்கணைய விளக்கு போன்றதாக இருக்கிறது. எது? நம்ம செய்த வினைக்கு ஏற்ப நம்ம பெற்றிருக்கிறோம்ல இந்த உடம்பு முதலிய அனைத்து பொருள்களும், கருவி கரணங்கள், புவனம், போகம், இந்த 4மே நாம் செய்திருக்கிற வினைக்கு ஏற்பத்தான் நமக்கு வந்திருக்கிறது. இது விடியிற வரைக்கும் நமக்கு விளக்கு போல இருக்கிறது. அப்ப இந்த விளக்கு நிரந்தரமானதானா? நிரந்தரமானது கிடையாது. இது தற்காலிக ஒரு அமைப்பு. பேரொளி வர்ற வரைக்கும், சூரிய ஒளியானது வரும் வரைக்கும் இந்த விளக்கு சிறிதளவு இருளை நீக்குகிறதோ அதே போல இந்த உடம்பானது பெருமான் வருகிற வரை, ஆணவ மூலம் முற்றிலுமாக நீங்கும் வரை நாம இந்த உடம்பை வைத்திருக்கிறோம். இது ஒரு விளக்கு போல இருக்கிறது. இதாலதான் பின்னாடி மாயா தனு விளக்குன்னு சொல்லுவார். மாயையிலிருந்து வந்துள்ள இந்த உடம்பானது ஒரு விளக்கை போல செயல்படுகிறது, ஆணவ மலத்தை நீக்குகிறது. அப்படி இந்த கொடுக்கப்பட்ட உடம்பானது மாயையினால் ஆனது. மாயை தான் நாம விளக்குன்னு சொல்றோம். இந்த விளக்கு நிரந்தரமானது அல்ல. எது வரைக்கும் இது பயன்படும்? இப்ப சூரிய ஒளி வந்துருச்சு, அப்ப விளக்கு ஏற்றி வச்சாலும் ஒண்ணுதான், அணைஞ்சு போனாலும் ஒண்ணுதான். அதே மாதிரி இந்த உடம்பு இல்லை என்றாலும் கூட உயிரானது
பேரொளியில் சிவ அனுபவத்தை அனுபவிக்கும். இப்போ கண்மத்து வந்து, வடிவாதி கண்மத்து வந்துங்கிறத விளக்கப்போம். கண்மம் அப்படின்னா வினை. நாம் செய்யக்கூடிய செயல் அனைத்தும் கண்மம், வினைன்னு சொல்றோம். இந்த வினை பயன்பாட்டை பொறுத்து, செய்யக்கூடிய பயனை பொறுத்து நல்வினை தீவினைன்னு 2 வகை இருக்கு. பிற உயிர்களுக்கோ அல்லது நமக்கோ அது நன்மை பயக்குமானால் அதை நல்வினை என்றும், தீமை பயக்குமானால் அதை தீவினை என்றும் சொல்கிறோம். இந்த நல்வினை தீவினை என்பது புண்ணிய பாவமாக பதிந்து அடுத்த பிறவியில் இன்ப துன்பமாக நமக்கு பயன் தரும். அப்ப ஒருத்தர் நல்வினை செய்தார்னு வச்சுங்களேன், அது புண்ணியமாக பதியும், பிறகு நமக்கு இன்பத்தை தரும். தீவினை செய்கிறோம், அது பாவமாக பதியும், பாவத்திலிருந்து நமக்கு துன்பத்தை தரும். எனவே நல்வினை தீவினை என்பது நாம பின்னாடி இருக்க அனுபவம் இருக்குல்ல, இன்ப துன்ப அனுபவத்திற்கு அடிப்படையாக அமைந்திருக்கிறது. எனவே வினையால் தான் நமக்கு இன்ப துன்பங்கள் ஏற்படுகின்றன என்பதை தெரிந்து கொள்கிறோம். நான் நல்வினை செய்கிறேன், இறைவன் என்ன பண்ணுவாரு, நல்வினைக்குரிய இன்பத்தை உனக்கு கொடுக்கணும், எனவே அதுக்கு ஒரு பிறவியை கொடுப்பார். அந்த இன்ப அனுபவத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பிறவியை கொடுப்பார். எனவே நல்வினை என்பதும் பிறவிக்கு காரணமாகிறது. அதனால்தான் வள்ளுவர் என்ன சொல்றார், இருள் சேர் இருவினைன்னு சொன்னார். அப்ப நல்வினை தீவினை 2மே பிறவிக்கு வித்தாக அமைவதனால இதை இருள் சேர் இருவினைன்னு சொல்றார். இது நல்வினையை பொறுத்து. அடுத்தது, இந்த வினையை நாம 3 வகைப்படுத்துகிறார்கள். எப்படி படுத்துறாங்க அப்படின்னு கேட்டா, ஒண்ணு சஞ்சிதம் அப்படின்னு ஒண்ணு, இன்னொன்னு பிராரத்தம், இன்னொன்னு ஆகாமியம். இந்த 3 வினையை பொறுத்து தான் நமக்கு இந்த தனு கரண புவன போகங்கள் உருவாகின்றன. சில பேர் என்ன சொல்றாங்க, பெற்றோர்கள் செய்த பாவம், பெற்றோர்கள் செய்த தீவினையானது பிள்ளையை வந்து பாதிக்கும், பிள்ளை கஷ்டப்படும், அதனுடைய பலனை பிள்ளை அனுபவிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மை அதுவல்ல. அந்தந்த உயிர்கள் செய்யக்கூடிய நல்வினை தீவினையினுடைய இன்ப துன்ப அனுபவத்தை அவர்களே பெற வேண்டும். அப்பா இருக்காருன்னா அவர் செய்த நல்வினை தீவினைக்கு ஏற்ப அவர் இன்ப துன்பங்களை அனுபவிப்பார். அவருடைய பையன் இருக்கான்னு சொன்னா அவருடைய பையன் அவனுடைய செய்யக்கூடிய நல்வினை தீவினைகளுக்கு ஏற்ப இன்ப துன்பங்களை அனுபவிப்பான். இல்ல சார், அவங்க அப்பா இது மாதிரி தீவினை செஞ்சிருக்காரு, அவங்க பையன் கஷ்டப்படுறத நான் பார்க்கறேனே அப்படின்னு கேட்டா அதுக்குதான் இந்த வினைகளை சொல்றோம். இப்போ நாம ஒவ்வொரு பிறவிதோறும் நாம செய்திருக்கிற வினைகளை பூரா கூட்டி வச்சிருந்தோம்னா அதுக்கு பேர் சஞ்சிதம். ஒரு பெரிய மூட்டையா கட்டி வச்சிருக்கார் பெருமான். எல்லா பிறவிகள் தோறும் நம்ம செஞ்சிருக்கிற நல்வினை தீவினை பூரா செஞ்சு வச்சுட்டார். பெருமான் என்ன பண்றாரு, அவ்வளவு கொடுத்தா இவன் தாங்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அதுல பக்குவப்பட்ட கொஞ்சம் வினைகளை மட்டும் நீ போய் அனுபவிச்சுட்டு வா அப்படின்னு இந்த உயிருக்கு கொடுக்கிறார். ஆக உயிர் வரும் பொழுது இதை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி இன்ப துன்ப இதை அனுபவிக்கிறது கொண்டு வருது, கொஞ்சம் வினைகளை எடுத்து வருது. அந்த வினைகளை அனுபவிக்கிறது தான் இது. அந்த வினைக்கு பேரு பிரார்த்த வினை. அதைத்தான் நம்ம பிராப்தம்னு சொல்றோம். சில பேர் இதெல்லாம் அனுபவிக்கணும்னா ஜாதகத்துல எழுதியிருக்கணும் சார்பாங்க, அதுதான் பிரார்த்த வினை. அடுத்த வினை, இந்த பிரார்த்த வினைய அனுபவிக்கும் போதே சிலர் என்ன பண்ணுவாங்க, புதுசா வினையை சேர்ப்பாங்க, அதுல நல்வினை தீவினை வரும். அதுக்கு பேரு ஆகாமியம்னு பேர். அப்ப 3 வினைகள் உண்டு. ஒன்னு சஞ்சிதம், இன்னொன்னு பிராரத்தம், இன்னொன்னு ஆகாமியம். சஞ்சிதம்ங்கிறது வினைகளின் குவியல், நாம் கொண்டு வந்து அனுபவிப்பதற்காக அனுபவித்து கழிப்பதற்காக கொண்டு வந்திருக்கிற வினைக்கு பிராரத்தம்னு பேரு. நாம அனுபவித்து கொண்டிருக்கும் பொழுதே சேர்க்கக்கூடிய வினைக்கு ஆகாமியம்னு பேரு. சரி, அப்ப இந்த பிராரத்த வினையின் பிரகாரம்
நாம நமக்கு இறைவன் நமக்கு உடம்பை தர்றார். சில பேர் பார்த்தீங்கன்னா நல்ல கட்டுமஸ்டான உடம்பாக இருக்கிறார், சில பேர் நோஞ்சான உடம்பா இருக்கிறார். சிலருக்கு பார்த்தீங்கன்னா கட்டுமஸ்டான உடம்பா இருக்கும், பட் குறைந்த ஆயுள் உடையவராக இருக்கிறார். சில பேர் மெலிசா தான் இருப்பாரு, ஆனா நீண்ட ஆயுள் உடையவராக இருப்பார். இது உடம்பை பொறுத்து, வடிவத்தை பொறுத்து. சில பேர் செக்கச்செவேல்னு இருப்பாங்க, சில பேர் கருப்பா இருப்பாங்க, பார்த்தாலும் அப்படி தொட்டினா ஒட்டிக்கும்பாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க இருப்பாங்க. அது எல்லாமே வடிவத்திற்கு காரணம் இந்த பிராப்தம். இந்த பிராரத்தத்தை பொறுத்து தான் நாம வடிவம் அமைகிறது. அதான் கண்மத்து வந்து. சரி, அப்புறம் என்ன? செல்வம், இடம். இப்ப பாத்தீங்கன்னா அவருடைய பிராப்தம் வந்து செல்வ செழிப்போட நீ வளமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா பிரார்த்தம் இருந்ததுன்னா அவர் வந்து ஒரு மிகப்பெரிய பணக்காரர் வீட்டுல, செல்வந்தர் வீட்டுல, வளமனை இருக்க வீட்டுல பிறப்பார். அதே போல கல்வி, இவர் நல்லா படிச்சு நிறைய சம்பாதிக்கணும், நிறைய இவர் வந்து செல்வந்தர் ஆகணும் அப்படின்னு கல்வி கற்க வேண்டும் என்கிற பிராப்தம் அவருக்கு இருந்தார். அவர் படிக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு, நன்கு படித்திருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு அல்லது நன்கு கல்வி தரக்கூடிய ஆசிரியர்கள் மத்தியிலே அவர் பிறந்திருப்பார். ஆக பிரார்த்தத்தின்படி செல்வம், கல்வி, மேன்மை, சுகம் ஆகியவற்றை உயிர் அடைய வேண்டும் என்று பிரார்த்தம் இருந்தால் அதற்கு ஏற்ப அவர் உடம்பையோ அல்லது கருவிகளினையோ அல்லது அவருடைய சூழ்நிலையையோ அல்லது நுகர்பொருள்களையோ உள்ள இடத்தில் அவர் பிறந்திருப்பார். இப்போ ஒருத்தர் கஷ்டப்படணும்னு இருந்தார்னு வச்சுங்களேன், அவரு தீய செயல்கள் செய்ய பெற்றோர்களுக்கு இடையில அவர் பிறந்திருப்பார். அவர்களுக்கு பிறந்த உடனே தான் அவனும் கஷ்டப்படும். நாம நினைச்சிட்டு இருக்கோம் அப்பாவுடைய பாவம் தான் இவரை தாக்குதுன்னு நினைப்போம். அப்படி இல்லை. அதனாலதான் வள்ளுவர் சொல்லுவார், வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிதும்பார். ஆக அந்தந்த வினையின், அந்தந்த உயிர் செய்யக்கூடிய வினையின் பயனை அந்தந்த உயிர்களே அனுபவிக்க வேண்டும் என்று வகுப்பதனாலே இறைவனுக்கு வகுத்தான் என்று பெயர் என்று பரிமேலழகர் உரை எழுதுவார். எனவே உயிர் செய்யக்கூடிய வினையானது நாம் மனம், மொழி, மெய்களினாலே செய்யக்கூடிய வினையானது அடுத்த பிறவியிலே பயனளிக்குமானால் பிரார்த்தம் அப்ப அந்த பிரார்த்தத்து வினையின் வழியாக நாம் செயல் செய்தோமேயானால் அப்பொழுது வினை ஒன்று உருவாகும். அது ஆகாமிய வினை. சில பேர் அடுத்த பிறவியே ஏற்காதவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு இது பொருந்தாது. சித்தாந்தம் மறுபிறவியில் நாம் செய்யக்கூடிய வினையின் பயனை அனுபவிப்பதற்காக அடுத்த பிறவி உண்டு. அந்த பிறவியிலேதான் நாம் பிராப்தம் என்கிற நமக்கு ஏற்ப இந்த தனு கரண புவன போகங்கள் அமைந்திருக்கின்றன. அதைத்தான் இந்த உடம்பை விடியும் வரை உள்ள விளக்கு. ஆக இந்த உடம்புங்கிறது ஒரு விளக்கு, மாயா தனி விளக்கு, மாயையிலிருந்து தோன்றியது. இதுல 3 வகை சொல்கிறார்கள். ஒண்ணு திருஷ்டம். திருட்டம்னு தமிழ்ல. திருட்டம்னா என்னன்னு கேட்டா, நாம செய்தனுடைய வினையினுடைய பயனை உடனே அனுபவிச்சிருவாங்க இந்த பிறவியிலே. அதுக்கு திருஷ்டம்னு பேர். அதிர்ஷ்டம் அப்படின்னா அல்ல அதிருட்டம் அப்படின்னா இந்த பிறவில அதுக்கு பலன் கிடையாது, அடுத்த பிறவில பலன் உண்டு. அது இன்பமா இருந்தாலும் சரி, துன்பமா இருந்தாலும் சரி. அப்படி இருந்தா அதுக்கு அதிர்ஷ்டம்னு பேரு. அதைதான் அதிர்ஷ்டம்னு சொல்றாங்க. அப்ப நமக்கு அதிர்ஷ்டம்னா என்ன அர்த்தம்னா, போன பிறவில செஞ்சிருக்கிறோம், இந்த பிறவியில அதிர்ஷ்டவசமா இது எனக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்றோம் பாருங்க, அது அதிர்ஷ்டம். அப்ப இந்த பிறவியிலேயே அதனுடைய பலனை அனுபவித்தால் அது திருஷ்டம். இந்த பிறவியில அனுபவிக்காம தப்பிச்சுட்டு போயிட்டு அடுத்த பிறவியில அனுபவிச்சோம்னா அது அதிர்ஷ்டம். அது இன்ப நுகர்வுக்கும் உண்டு, துன்ப நுகர்வுக்கும் உண்டு. சிலது இருக்கு, அது திருட்டா அதிர்ஷ்டம்னு பேரு. திருஷ்டா அதிர்ஷ்டம் அது என்னன்னு கேட்டா, இந்த பிறவியிலையும் அனுபவிக்கணும், அடுத்த பிறவியிலையும் அனுபவிக்கணும். ஒரு குற்றம் செய்து விடுறார் ஒருத்தர்,
சட்டத்தின்படி அவரு கொஞ்ச நாள் சிறையில் இருக்கார். இது இந்த பிறவியில உள்ள அனுபவம். பிறகு பார்த்தீங்கன்னா அடுத்த பிறவியிலும் அவருக்கு துன்பம் ஏற்படும், துன்ப நிகழ்வு ஏற்படும். ஆக இந்த பிறவியா இருந்தாலும் சரி, அடுத்த பிறவியா இருந்தாலும் துன்பம் ஏற்படும். ஆக 2 பிறவியில் இவர் மாட்டிக்கிட்டார். அவன் அதிர்ஷ்டக்காரனா என்ன அர்த்தம்னா, இந்த பிறவில அவருக்கு எந்த விதமான பலனும் இல்லை, அடுத்த பிறவியில அவருக்கு இன்பமோ துன்பமோ உண்டு என்பதைத்தான் நாம அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்றோம். எனவே நாம் இந்த பிறவியிலேயே செய்தால் அது அதிர்ஷ்டம், பலனை அனுபவிச்சா அடுத்த பிறவியில அனுபவிச்சா அதிர்ஷ்டம், இல்லை இந்த பிறவியும் அடுத்த பிறவியும் 2 பிறவிலும் சேர்ந்து அனுபவிச்சா அது அதிர்ஷ்டாதிர்ஷ்டம் என்று பெயர் அப்படின்னு சொல்றோம். ஆக ஒருத்தருடைய வினையானது, வினை பயனானது அந்த உயிரையே சாரும். நமக்கு பெற்றிருக்கிற உடம்பானது ஆணவ மலத்திலிருந்து வெளிப்பட்டு வருவதற்காக இறைவன் நமக்கு தந்திருக்கிற ஒரு வாய்ப்பு. இந்த விளக்கை நாம் பயன்படுத்தி நல்வினைகளை செய்தோமானால் அந்த கண்மமானது நமக்கு விளக்காக அமைகிறது. இதைத்தான் விடிவாம் அளவும் விளக்கணைய, அணையன அது போல, விளக்கு போல. விடியும் வரை என்ன விடியும்? நாம் இறைவனுடைய திருவருளை அடையும் வரை, அதுதான் நமக்கு விடிவு. அந்த விடிவு காலம் பெறும் வரை நாம் விளக்கு போன்றது. நாம் மாயையிலிருந்து பெறக்கூடிய வடிவாதி கண்மம், வடிவம் முதலாகிய 4 பொருள்களும் கண்மத்து வந்து நாம் செய்த வினைகளின் வழியாகத்தான் வந்திருக்கிறது. இப்ப இன்னொன்னு சொல்றேன். இந்த நாம் செய்யக்கூடிய வினை அனைத்திற்கும், சஞ்சிதம், பிரார்த்தம், ஆகாமியம் அனைத்திற்கும் சேர்த்து ஒரு பொதுவான ஒரு வினை உண்டு. அதுக்கு பேரு மூல வினைன்னு பேர். அதுக்கு பேரு தான் மூல வினை. அது எப்படின்னு கேட்டா, இப்போ உதாரணமா நம்ம கார்ல பெட்ரோல் போடுறோம், வண்டிலையும் பெட்ரோல் போடுறோம், வேற ஒரு கேன்ல பெட்ரோல் போட்டிருக்கோம். இப்படி ஒன்று ஒன்றா எடுத்து இப்படி தனித்தனியான பெட்ரோல் இருக்கும். ஆனா அது எல்லாம் சேர்ந்து பெட்ரோல் பங்க்ல ஒரு வினை இருக்கு, அது மூல பெட்ரோல்னு இருக்கும். அவனுக்கு என்னன்னா இன்னொரு இடத்துல இருந்து வரும், அது மூல வினை, மூல பெட்ரோல் அப்படின்னு அங்கிருந்து வர்றது. ஆக எண்ணெய் கிணறு என்பது அந்த பெட்ரோல் அமைஞ்சிருக்கு இல்லையா, அந்த கிணறுங்கிறது தான் மூல பெட்ரோலுடைய இடம். அதே மாதிரி நாம் செய்த அனைத்து வினைகளும் சேர்ந்து இருக்கக்கூடிய வினைக்கு மூல வினை அல்லது மூல கண்மம் என்று பெயர். அந்த மூல கண்மத்திலிருந்து தான் நாம் வினைகளையே செய்ய தொடங்குகிறோம். அதனால கண்மம் மாயை ஆகிய இரண்டையும் இந்த 9ஆம் குறளிலும் 10ஆம் குறளிலும் நமது சிவாச்சாரியார் மிக அற்புதமாக விளக்கி இருக்கிறார். எனவே பதி பசு பாசம் என்பதிலே பாசத்தை விளக்கிய உமாபதி சிவாச்சாரியார் முதல் 8 குறள்களிலே ஆணவ மலத்தினுடைய இயல்பை மிகவும் அற்புதமா, நம்ம முதல்ல சொல்லியிருந்தோம், இது போல ஆணவ மலத்தை அற்புதமாக விளக்கிய ஆசிரியர் இல்லை. இந்த 14 நூல்கள்லையும் 8 நூல்களை விளக்கிய இவர் இந்த பகுதியில ஆணவ மலத்தை மிகவும் அற்புதமாக விளக்கி இருக்கிறார். 9வது பகுதியில 10வது பகுதியிலையும் கண்மம் மாயை ஆகியவற்றை மிகச் சிறப்பாக விளக்கி அருள் இருக்கிறார். எனவே இந்த விடியும் வரை நமக்கு கிடைத்திருக்கிற மாயையிலிருந்து உள்ள இந்த உடம்பை வைத்துக்கொண்டு ஆணவமல இருளை எவ்வளவு தூரம் நீக்க முடியுமோ அந்த அளவிற்கு நீக்கி இறைவனினுடைய பேரருளை இந்த நேரத்திலே பெற வேண்டுமாய் எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி வழிபட்டு, இதுகாரும் இந்த அமர்விலே கலந்து கொண்டிருக்கிற அத்தனை அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் வணங்கி, இதற்கு ஏற்பாடு செய்திருக்கிற பிரேமா சம்பந்தம் அம்மையார் அவர்களுக்கு எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஆறிரு தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தறிவியல் வாழ்க, கொக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏறிய மைங்கை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம். சிவா திருச்சிற்றம்பலம். சிவாய நமः. அம்மா, சந்தேகம் இருக்கிறவங்க கேட்கலாம், கருத்து இருக்கிறவங்க சொல்லலாமா?